நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து வேறு லெவலில் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்து விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண இந்தியா அணி வந்து 19 ஓவரில் வந்து வெறும் 119 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. அதுவும் சகல விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. என்னடா பாகிஸ்தான் பவுலிங் வந்து அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்தே சொல்லலாம். இந்தியான பேட்டிங் சைட்டை பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் தான் அதிகபட்சமாக அடிச்சிருந்தாரு. ரிஷப் பண்ட் வந்து 31 பாலில் வந்து 42 ரன் வந்து அடிச்சிருந்தாரு அதிகபட்சமாக. ஸோ விராட் கோலி அந்தளவுக்கு செய்யலை, ரோஹித் சர்மா அந்தளவுக்கு செய்யலை. ஸோ பேட்டிங் வந்து ஓரளவு சுமாராக தான் போச்சுது. 120 ரன் அடித்த அந்த டாக்கெட்டோட கிளம்புறங்க பாகிஸ்தான் அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 7 விக்கெட்டை இழந்து வெறும் 113 ரன் வந்து தான் அடித்தாங்க. ஏன்னா அந்தளவு அடிக்க முடியல. ஏன்னா இந்தியாவோட போலிங் வந்து வேறு லெவலில் இருந்துட்டு மட்டும்தான் சொல்ல இயலும். ஏன்னா அந்தளவுக்கு போலிங் போட்டாங்க, எல்லாருமே அந்தளவுக்கு போலிங் போட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்ல இயலும். பும்ராலாம் அந்தளவுக்கு வேறு லெவலில் போலிங் போட்டான்னு தான் சொல்லலாம். ஏன்னா பும்ராலாம் 3 விக்கெட் எடுத்திருந்தார், ஹேர்திக் பாண்டியா வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ வந்து சிங் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். பரவாயில்ல, அந்தளவுக்கு போலிங்கும் போட்டாங்க இந்திய அணி. இந்த இந்திய அணிக்கு வந்து அந்த விச் வந்து ஈஸியாகவே அமைஞ்சிருக்கண்டே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு போலிங் போட்டாங்கன்னா எல்லாருமே என்றே சொல்லலாம். ஸோ எல்லாருமே நினைச்சிருப்பாங்க 113 ரன் வந்து ஈஸியாகவே அடிச்சிருவாங்க பாகிஸ்தான் அணி என்று. ஸோ நானும் அதே மாதிரி தான் நினைச்சேன். ஆனால் அந்தளவுக்கு போலிங் போட்டு ஈஸியாகவே மடக்கிட்டாங்க இந்திய அணி என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாபரசம் வந்து எல்லா மேட்சிலுமே நல்லா பேட்டிங் செய்யக்கூடியவரே சொல்லலாம். ஸோ அவர் வந்து பாபரசம் வந்து ஈஸியாகவே அவுட் ஆகி வெளியே போயிட்டார். ஸோ அது வந்து பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு வந்து பெரும் ஷாக்காக தான் இருந்துச்சு. இனி அடுத்தடுத்து மேட்ச் வந்து நடக்க போகுது T20 வேர்ல்டு கப் வந்து. இனி அதில் யார் வின் பண்ணி யார் ஃபைனலுக்கு போகிறாங்கன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி கிரிக்கெட் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.